அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கக்கூடிய எக்ஸல் சீட்டை எப்படி வாய்ஸ் டைப்பிங் மூலமாக ஈஸியாக தமிழிலே டைப் பண்ணி பிடிஎஃபாக மாற்றலாம் என்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு வாங்க வாட்ஸ்அப்புக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு எக்ஸல் சீட்டில் இருக்கக்கூடிய மதிப்பெண் பட்டியலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸல் சீட்டை மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப் மூலிமா தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கூல் நேமை டெலீட் பண்ணிட்டு என்னோடய ஸ்கூல் நேமை டைப் பண்ணுவோம். வாய்ஸ் டைப்பிங் மூலமாக டைப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மைக் சிம்பிளை டச் பண்ணிட்டு டைப் பண்ணுவோம். கடலூர். சேவ் ஆகிடுச்சு. அடுத்து முதல் வகுப்பு இருக்குது, அது வேணும்னு அப்படியே வச்சுக்கலாம். இரண்டாம் வகுப்பு வேணால் இரண்டாம் வகுப்புன்னு டைப் பண்ணோம். பார்ப்போம். டெலீட் பண்ணிட்டு இரண்டாம் வகுப்புன்னு டைப் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மைக் சிங்கிளை டச் பண்ணிட்டு வாய்ஸ் டைப்பிங் மூலமாக டைப் பண்ணலாம். இரண்டாம் வகுப்பு. சேவ் ஆகிடுச்சு. அடுத்தது யூடைஸ் நம்பர். யூடைஸ் நம்பரை டைப் பண்ணுறோம். டைப் ஆகிடுச்சு. சேவ் பண்ணிட்டோம். அடுத்தது சேர்க்கை எண்ணை டைப் பண்ணுறோம். சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது மாணவருடைய பெயரை டைப் பண்ணுறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மைக் சிம்பிளை டச் பண்ணிட்டு வாய்ஸ் டைப்பிங் மூலமாக டைப் பண்ணலாம். கண்ணன். சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது மேலா ஃபீமேலா, பாலிடம். மேல் ஃபீமேல் ரெண்டு ஆப்ஷனுமே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை டச் பண்ணாலே வரும். அதுக்கு மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல். நான் மேலே டச் பண்ணிக்கிறேன். அடுத்தது இனம், எம்பிசியா, பிசியா, எஸ்சியா, எஸ்டின்றதை டைப் பண்ண போகிறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்பிசியை டைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் வரும். அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுறோம். அதில் எஸ்சி, எஸ்டி, எம்பிசின்னு இருக்கும். நான் பிசியை டச் பண்ணிக்கிறேன். அடுத்தது 3 பருவத்துக்கான மதிப்பெண்ணை நம்ம டைப் பண்ண போகிறோம். இந்த 3 பருவத்துக்கான மதிப்பெண் டைப் பண்ணும்போதே நமக்கு கிரேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தரநிலையும் ஒட்டுமொத்த மதிப்பெண்ணும் தானாக வந்துடும். இப்போ நம்ம வேலை நாட்களை டைப் பண்ண போகிறோம்.
அடுத்தது வருகை நாட்களை டைப் பண்ணுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுடைய மதிப்பெண்ணும் நம்ம டைப் பண்ணும்போது கிரேடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒட்டுமொத்த மதிப்பெண்ணும் ஒட்டுமொத்த தரநிலையும் தானாக வந்துடும். இப்போ ஒவ்வொரு மாணவனும் நம்ம டைப் பண்ணிட்டு இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஃபுல் மாணவர்களையும் எல்லா மாணவர்களையும் டைப் பண்ண பிறகு எப்படி சேவ் பண்ணுறதா மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை டெஸ்ட் பண்ணணும். அதில் சேவ் அஸ் அண்ட் ஆப்ஷனை டைப் பண்ணணும். நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ட்ரைவ்லேயும் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது 2வது டிவைஸில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் டிவைஸில் சேவ் பண்ண போகிறேன். டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 2ஆம் வகுப்பு டைப் பண்ணதுனால நான் 2ஆம் வகுப்பு தலைப்பு கொடுத்துக்கிறேன். 2ஆம் வகுப்பு சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். வாங்க பேக் போகலாம். இந்த ஃபைல் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்லேயே இருக்கும். இருக்குதான்னு பார்ப்போம். மேலே இருக்குது. அது ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் டைப் பண்ண அத்தனையுமே இருக்கும். ஒரு 5 மாணவனுடைய மதிப்பெண்ணை டைப் பண்ணிட்டு டைம் இல்லை, அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சிடணும்னா திரும்ப ஒரு மீதி இருக்கக்கூடிய மாணவர்களை டைப் பண்ணணுன்னா திரும்ப நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்புக்குள்ளே போய் அந்த 2ஆம் வகுப்பை டச் பண்ணி தான் டைப் பண்ணணும். இப்போ இதை எப்படி பிடிஎஃபாக மாற்றலான்றதை பார்ப்போம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை டச் பண்ணுங்கள். 4ஆவதாக இருக்கக்கூடிய பிரிண்டட் ஆப்ஷனை டைப் பண்ணுங்கள். அதில் முதல் ஆக்டிவ் ஷீட் அதை விட்டுடுங்க. 2ஆவதாக இருக்கக்கூடிய நோ ஸ்கேலிங்னு இருக்கு இல்லையா, அதில் 2ஆவது ஆப்ஷன் ஃபிட் ஆல் காலம்ஸ் on one page அதை டெஸ்ட் பண்ணிக்க. இப்போ பிரிண்ட்டு கொடுக்க, கீழே இருக்கக்கூடிய பிரிண்ட்டு கொடுங்க. பிரிண்ட் பேஜ் ப்ரிப்பேர் ஆகுது. பிரிண்ட் பேஜ் வந்துடுச்சு. இதை எப்படி நம்ம பிடிஎஃபாக மாற்றலாம், அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை டச் பண்ணுங்கள். சேவ் அஸ் பிடிஎஃப் வந்திருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இந்த ஃபைலோட தலைப்பு 2ஆம் வகுப்பு நம்ம ஏற்கனவே கொடுத்ததுனால 2ஆம் வகுப்பு கீழே காமிக்குது. அதை நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜர்லாம் இருக்கும். இருக்கான்னு பார்ப்போம். வாங்க பேக் போங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே 2ஆம் வகுப்புன்னு இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் சேவ் பண்ண ஃபைல் வந்துடுச்சு. இதை நம்ம வாட்ஸ்அப்புக்கு, அதாவது நம்மளுடைய ஓன் நம்பருக்கு அனுப்பி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபைலையும் நம்ம ஈஸியாக மொபைல்லே டைப் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி வச்சுக்கலாம். ஈஸியாக பிரிண்ட் எடுத்து வட்டார கல்வி அலுவலகத்தில் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.